கூட்டணியை உருவாக்கின பிறகு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கூட்டணியில் இருக்க அமைச்சரவை விமர்சிச்சார். எங்க கிட்ட எல்லாம் சொல்லாம போயிட்டாங்க, எங்க கிட்ட சொல்லிட்டு தான் அவங்க அமைச்சரா இருக்கணும், இவங்க செஞ்சது தவறு. அதுல திரு ஏராஜ் அவர்கள் ரொம்ப வாயில சொல்ல முடியாத அளவுக்கு வார்த்தைகள். நான் ஒன்னே ஒன்று பதிவா கேட்கிறேன், திமுகங்கிறது தனி கட்சி, காங்கிரஸ்ங்கிறது ஒரு தனி கட்சி, ஐஎம்எல்ங்கிறது தனி கட்சி, கம்யூனிஸ்ட்ங்கிறது ஒரு தனி கட்சி, பிசிக என்பது தனி கட்சி. தேர்தல் முடிந்த பிறகு அந்தந்த கட்சியுடைய உயர்நிலை குழு எடுக்கக்கூடிய முடிவை கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எங்க வந்தது? எங்க வந்ததுன்னா, ஏன் தோத்தாங்க கேள்வி கேட்டுட்டு இருக்காங்களே, இந்த பண்ணையாளத்தனமும் இந்த ஆதிக்கம் தான் அவங்களுடைய தோல்விக்கு காரணம். இன்னைக்கு வரைக்கும் புரியல அவங்களுக்கு. ஆதிக்கத்தை எதுக்குறதா அரசியல். ஒரு இன்னொரு கட்சியை பார்த்து நீங்க ஏன் இந்த முடிவெடுக்கிறீங்கன்னு சொல்லக்கூடிய ஆதிக்கம் எங்கிருந்து வருதுன்னா, தன்னை பிறப்பிலிருந்து நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம், பிறப்பால் ஒருவர் முதல்வர் ஆகும் பொழுது ஏற்படக்கூடிய மனநிலையுடைய பிரச்சனை. இந்த மனநிலையை உடைக்கிறதுக்கு தான் அன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை ஆரம்பிச்சாங்க. அப்ப இந்த மனநிலையை உடைக்கிறது தான் தமிழக மக்களின் ஆதிக்கத்தை தூக்கி எறிஞ்சாங்க. அப்ப விசிகேவை பார்த்து அசிங்கமான வார்த்தைகள், கம்யூனிஸ்ட் தொலைகளை பார்த்து அசிங்கமான வார்த்தைகள் சமூகம் கொடுக்கல. ஐயோமலை பார்த்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மத சார்பை தான் முக்கியம் சொல்லக்கூடிய திமுக ஐயோமலை பார்த்து சொல்றாங்க. அப்ப காதர் மொய்தீன் சார் பேசவே மாட்டாரு, அவருக்கே கோவம் வந்து திமுகவை பார்த்து இந்த மாதிரி பேசுறீங்க, உங்களுக்கு தகுந்த பதிலடி கொடுக்குன்னு சொல்ல வச்சது யாருன்னா திமுக காரங்க. அப்ப எங்க ஆதிக்கம் இருக்கு? இந்த ஆதிக்கத்தை ஒழிக்கிறது தான் மக்கள் அணி திரட்டாங்க.